வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, புகனுண்டு குறைவில்லை மனமே, கந்தனுண்டு கவலை இல்லை மனமே. இப்போது என்னென்னா, நம்ம வெளியே போனோம் இல்லைங்களா? வெளியே போகும்போது நம்ம நிறைய இருக்குது. இப்போது காலண்டரில் கூட ஒரு ஓரமாக சொல்லியிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? இந்த ராசிக்கு வெற்றி, இந்த ராசிக்கு துயரம், இந்த ராசிக்கு பயம் எல்லாம் போட்டிருப்போம், பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் நம்ம ராசிக்கு நமக்கு நவகிரகம் 9 பேர் இருக்காங்க இல்லைங்களா? அவங்கெல்லாம் எந்த நேரத்தில் எப்படி சுற்றி வருன்றது தெரியாது இல்லையா? சந்திராஷ்டமம்னு சொல்கிறாங்க பார்த்தியா? அன்றைக்கி நமக்கு ஏன் கஷ்டத்தை கொடுக்குறாங்க? ஏன் சந்திராஷ்டமம்னா இந்த வேலைக்கு போகாதீங்க, இதை செய்யாதீங்கன்றது அன்றைய சன் டிவியில் அன்றைய நாளுடைய நல்ல நேரம் சொல்ல வராங்களே, அவங்க கூட சொல்கிறாங்க பாருங்க, உங்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம், இந்த வேலைலாம் செய்யாதீங்க, அமைதியாக இருந்துங்க, தெய்வத்தை கும்பிட்டுங்கன்றாங்க பாருங்க. இதுதான் காரணம். அதனால் நம்ம பதிகம் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, புரியுதுங்களா? அவங்களுக்கு ஒவ்வொரு இன்றைக்கி உங்களுக்கு சனி சரியில்லை, அதனால் நீங்கள் ஜாகிரதையாக இருக்கணும் இன்னுவாங்க. சூரியன் இருக்கார் உங்களுக்கு, அதனால் நீங்கள் கொஞ்சம் ஜாகிரதையாக இப்படிலாம் தனித்தனியாக வேண்டாம், தனித்தனியாக இருக்குது கொடுத்துருக்காங்க. அது தனித்தனியாக சொல்லவும் முடியாது நம்மளால். உட்காந்துன்னு வேலைக்கு போகிற நேரத்தில் உட்காந்துன்னு எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கோம், இல்லை வீட்லேயே இருந்தால் கூட சொல்லிக்கிட்டு இருக்க முடியுமா? இல்லை வெளியே போகும்போது சொல்லிக்கிட்டு இருக்க முடியுமா? அதெல்லாம் முடியாது. அதனால் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 4 வரியில் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? அதை நீங்கள் படிச்சுட்டு கண்டிப்பாக அதை படிங்க. அதை படிச்சுட்டு நீங்கள் வெளியே போனீங்கன்னா நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஒரு சேஃப், ஒரு கவசம். இதை நம்ம முன்னாடியே நான் வெளியே போகிறேன், எனக்கு ஒன்றும் ஆகக்கூடாது, என்னை நல்லபடியாக நான் வீடு சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளாண்ட நம்ம சொல்லிட்டு போகிற மாதிரி தான் இந்த கவசம், வேறு ஒன்றும் கிடையாது. அதனால் நீங்கள் இதை சொல்லுங்கள், சொன்னீங்கனாலுமே போதும். இது அனைத்தும் 9ம் சொல்ல வேண்டாம், இந்த ஒரு கவசத்தை சொன்னால் போதும், சரிங்களா? அதனால் இதை நான் சொல்கிறேன், அதை நீங்கள் அதில் எழுதி வச்சுக்கோங்க. இது சின்ன ஒரு கோளாறு பதிகம் சொல்லி புக்கு கேட்டாலுமே புக்கு கடைகளில் கிடைக்கும். இந்த கோளாறு பதிகத்தை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் எங்கே டெய்லி வெளியே போகும்போது இதை சொல்லிட்டு போயிடுங்க, பிரச்சனையை சால்வ், புரியுதுங்களா? இது வேறொரு தோழி பங்கன் விடமுட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசிறு திங்கள் கங்கை முடிமேலம் அணிந்து என் உளவே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனியாம் பிறண்டு முடனே ஆசிறு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாருக்கு மிகவே. இவ்வளவுதான். கம் கணபதியே நமகன்னு சொல்லிவிடுங்க, முடிஞ்சு போச்சு. இதை சொல்லிவிட்டு நீங்கள் போய்கிட்டே இருக்கலாம். நமக்கு நடக்கணும்னு ஏதாவது ஒரு வண்டியில் போகிறோம், விழுந்தோம்னா கூட நமக்கு விழுந்துட்டாருன்னு சொல்லுவாங்க. அப்படி விழுந்தாருப்பா, அடியெல்லாம் பல்லப்பா, புரியுதுங்களா? பரவாயில்ல, எதுவும் ஆகலைப்பா சொல்கிறோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி தலைக்கு தலை போகிற மாதிரி இது. இந்த கவசத்தை நீங்கள் சொல்லிட்டு போகிறீங்கன்னா நமக்கு எதுவும் நடக்காது, சரிங்களா? இதை நீங்கள் நமக்கு ஒரு பாதுகாப்பாக இதை வச்சுக்கோங்க. இதை நீங்கள் கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டு, இல்லை புக்கு வச்சுக்கிட்டு பார்த்து இதை சொல்லிட்டு போங்க. வெளியே போகும்போது இதை சொல்லணும்னா நமக்கு அவ்வளவு நல்லது, சரிங்க? உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.